சண்டே மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே டிவி பார்த்துட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் என் பையனோட ஞாபகம் வந்துச்சு. அவன் வந்து வெளியில் விளையாட போனவே ஆளையே காணும். சரி அவன் என்ன செய்கிறான் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்கக்குள்ள எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் அவன் வந்து விளையாண்டதெல்லாம் சின்ன பசங்களோட தான் விளையாண்டிட்டு இருந்தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பெரிய பசங்க அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்புறம் அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணேன். இதுமாரி அந்த பசங்க எதுவும் சாக்லேட் மாதிரி எதுவும் கொடுத்தாலாம் வாங்கி சாப்பிட்றாத. ஏன்னா மெயினாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீனேஜ் பசங்களாம் ரொம்பவே மோசமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க நல்ல பசங்களாக இருந்தாலுமே எனக்கு யார் என்னன்னு தெரியாது. இது வரைக்கும் விளையாண்டதே எல்லாமே வந்து வில்லேஜ் தெரிஞ்ச பசங்களோட விளையாடி இருக்கிறான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா திருச்சிக்கு வந்து 1 இயர் ஆகுது. இப்போ 1 மந்த்தாக தான் வெளியில் போய் விளையாடிட்டு இருக்கிறான். இருந்தாலுமே வந்து சின்ன பசங்க கூட விளையாண்டுட்டு திடீர்னு பெரிய பசங்க கூட விளையாடக்குள்ள பயமாக இருக்குது. அப்புறம் நான் இப்போ சொல்லி கொடுத்ததை அந்த அண்ணங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். இது ஒரு வீடியோவாக இல்லாமல் விழிப்புணர்வாக